வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கஸ்டமர்ஸ் ஏடிஎம்மே இல்லாமல் மிஷின்லேருந்து எப்படி பணம் எடுக்கலாம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா, யோனோ எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு எஸ்பிஐயோட ஆப் தான். இதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு புது யூஸராக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து அலோ அப்படின்னு கொடுத்துட்டு வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து யோனோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்பிஐ கஸ்டமராக இருக்கணும். அதுவும் இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுதான் இந்த கொஸ்டின் கேட்குது. ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர்ட் இன்டர்நெட் பேங்கிங் கஸ்டமராக இருக்கிறனால எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டேரெக்டாகவே வந்து லாகின் பேஜுக்கு போகிறேன். நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கனால டேரெக்டாக வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ இந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு வந்து வந்திருக்குது. இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்வது போல் என்னோடய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்டிருக்கு. நெட் பேங்கிங்கோட இது நான் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து ரெஃபரல் கோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனலாக கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ரெஃபரல் கோடு போடணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எஸ்பிஐ ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க ஒரு ரெஃபரல் கோடு கொடுப்பாங்க. அதை கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ரெஃபரல் கோடே வேண்டாம் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்கள் பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆத்தென்டிகேட் ஆன பிறகு ஜென்ரேட் எம்பின் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மொபைல் பின்னை வந்து செட் பண்ணலாம். மொத்தம் 6 டிஜிட் இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் அதை ரீஎன்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பேஜுக்கு வந்து வந்துடும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் பின் ஜென்ரேட் பண்ணாமல அந்த பின்னை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டைப் பண்ணி சக்ஸஸ் ஆனது ஒன்றையுமே இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், உங்களுடைய பேலன்ஸ் இருக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டுமே பாஸ்புக்கில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாக வந்து லிஸ்ட் ஆகிரும். ஸோ இப்போ நமக்கு ஏடிஎம்மே இல்லாமல் கேஷ் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த யோனோ பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த பேஜுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ இதில் யோனோ கேஷ் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு வந்து வந்துடும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒன்ஸ் நான் வந்து இனிஷியேட் பண்ணிட்டோம் வித்ட்ரா அப்படின்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஆக்சுவலாக இனிஷியேட் பண்ண உடனே ஒரு ஓடிபி வந்து உங்கள் நம்பருக்கு வந்துடும். ஸோ அதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே அந்த கேஷ் பாயிண்டில் போய் வந்து கேஷை வித்ட்ரா பண்ணிடணும். இது வந்து எல்லா ஏடிஎம்லேயுமே வந்து இந்த சர்வீஸ் வந்து இன்னும் அவைலபிளாக இல்லை. குறிப்பிட்ட ஏடிஎம் வந்து சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் நியரஸ்ட்டாக வந்து என்னென்ன ஏடிஎம் வந்து இந்த சர்வீஸ் வந்து எனேபிளாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நியரஸ்ட் யோனோ கேஷ் பாயிண்ட் அப்படிங்கிற இருக்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய லொக்கேஷன் சென்னையில் இருக்குது அப்படிங்கிறனால என்னோடய நியர்பை ஒர்க் ஆகிற ஏடிஎம்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாகவே வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு ஏடிஎம்க்கு போயிருங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே அந்த இடத்துல லொக்கேஷனுக்கு நம்ம போகணும். அப்படி இல்லாட்டினா டைம் அவுட் ஆகிரும், கேஷ் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து இன்னொன்று முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா 500 மல்டிபிள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். அதாவது 500, 1000, 1500, 2000, மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 தடவை தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் 10,000 2 தடவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய விரைவில் ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.